ஆமா காயத்ரி, உண்மைதான் காயத்ரி, ஒண்ணும் இல்லடி அப்படிங்கிற சோபனா. உங்க முத்துக்களியன் என்ன முத்துக்களியன் லவ் யூ அப்படிங்கிறீங்க. எங்க வீட்டுல சாம்பார் தண்டு தண்டு கூட்டு அப்படிங்கிறாங்க பெருமாள். ஓ அப்படியா, ஓகே ஓகே. சாம்பார் தண்டு கூட்டுமா? வா பெருமாள், உனக்கு நான் மீன் குழம்பு தரேன். வீடியோ சாங் பார்த்தேன், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நன்றி நன்றி பெருமாள். சரி பாய் பாய், நான் வேலைக்கு கிளம்புறேன், போயிட்டு வரேன். பத்திரமா இரு, பத்திரமா வீட்டில் இரு, சரியா? ஓகே பெருமாள், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. எம்ம தருமன் வாங்க, நல்ல வேலை வந்தீங்க. இந்த அம்முவை பிடிச்சிட்டு போங்க. அடே ராஜா, நான் உனக்கு நன்மைக்கு சொன்னா நீ என்ன பிடிச்சிட்டு போ சொல்றியா? இங்கே பாரு, நீ அந்த பிள்ளைகிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருந்தேன்னா ஒரு நாள் எம்ம தருமன் ஒன்னாதான் பிடிச்சிட்டு போவாரு, பாத்துக்க. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கிட்டே நான் நல்லது, புரிஞ்சுக்கிட்டேனா நல்லது. முத்துக்களியன் லவ் யூ அப்படிங்கிறாங்க காயத்ரி. கரப்பாம்பூச்சி வந்துட்டாங்களா தங்கம்னுக்கிட்டு. காயத்ரி, உங்க ராஜா அண்ணாக்கு அட்வைஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. பூச்சி வா வணக்கம் அப்படிங்கிறா சோபனா ராஜா. நம்ம இந்த காலத்துல நல்லதுக்கு காலமே இல்லப்பா. நம்ம ஒரு நல்லது சொன்னா கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. அப்புறம் மலையாளம் மத்தியானம் தூங்கு என்ன. ஓகே பெருமாள், சூப்பர். எங்க தம்பின்னா என் தம்பி தான். நல்லா தூங்குவேன் சரியா பெருமாள். நல்லா மதியானம் சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம். 100 பேரோட அம்மு அக்கா அந்த பொண்ணு பேசும். அப்படியா சோபனா? அது ஒண்ணுக்கு ஆகாது போல, கையில எடுக்க ஆகாது போலுங்க அந்த பிள்ளை. அம்மு தங்கச்சி, அண்ணா வீட்டுக்கு வரியா? ஓகே அண்ணா, வரேண்ணா. ராஜாண்ணா கவனம் தேவி, நல்ல புத்தி சொல்றேன்னு சொல்லி நான் அசிங்கப்பட்டு இருக்கேன். கவனம், நான் யாரையும் தவறா பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க காயத்ரி. பாத்தீங்களா ராஜா, அவ்வளவரத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, பாத்துக்கங்க. நீங்களே சிலந்தி வலிக்குள்ள மாட்டிக்காதீங்க. காயத்ரி வாடி அப்படிங்கிறாங்க சோபனா. சோபனா போடி அப்படிங்கிற காயத்ரி. ஆமா அம்மு அக்கா, பாத்தியா பாத்தியா, ஒரு மாசம் கூட ஆகல, பல ப்ராப்ளத்துல சந்திச்சு வந்திருக்கு. வாசுதேவன், ஹாய் அம்மு மேடம், டீ சாப்பிட்டீங்களா? அடே தம்பி வாசுதேவா, வாடா, எப்படி இருக்கா, நல்லா இருக்கிறியா? என கனவுல நீ வந்து தொல்லை தொல்லையா பண்ணுற. கரப்பம்பூச்சியை நசுக்குங்கடா யாராவது. ஹாய் சோபனா மேடம், டீ சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறாங்க வாசுதேவன். ஐயோ நான் காமெடி பேசு ஐயோ நான் காமெடிக்கு பேசுறேன். ஐயோ காமெடி தான் பிறகு பிரச்சனை ராஜா, பிறகு பிரச்சனை. அதுகிட்டலாம் அப்படி பேசக்கூடாது, தெரியாதனமா திருடிட்டு போயிரும். ராஜா அண்ணா ஓடி விட்டார் அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல இருக்கிறாரு வாசுதேவா வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம ராஜா. சோபனா என்னடி அப்படிங்கிறா காயத்ரி. ஹாய் ராஜா அண்ணா, டீ சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறான் வாசுதேவன். உசார் ஐயா உசாரு, அன்பு கிட்ட உசாரு. குடித்தேன் வாசு, நீங்க டீ குடிச்சாச்சா வாசு அப்படிங்கிறாங்க நம்ம ராஜா. நல்லதுக்கு காலமே இல்லை, சொல்லும் போதே கேட்டுக்கங்கோ. ஹாய் காயத்ரி மேடம், டீ சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறான் வாசுதேவன். வாசுதேவா, நீ டீ காப்பி குடிச்சியா வாசுதேவா? நான் போறேன் பட்டு. என்ன பட்டு, எங்க போறேன்? ராஜா அண்ணா, ரொம்ப பிரச்சனை இருக்கு. அந்த பொண்ணு மாமா மாமா சொல்லும், காமெடி சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க சோபனா. என்ன உனக்கு பிடிக்கலையா? கரப்பாம்பூச்சி யாருக்காச்சும் பிடிக்குமா சொல்லு கரப்பாம்பூச்சி. வாசு அப்படிங்கிறாங்க நம்ம சோபனா. அத்தை வணக்கம், வாங்க வாங்க சோசப்பூ, இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் இப்பதான் தூங்கி முழிச்சேன், இன்னும் வெட்ட விட்டே கீழே இறங்கல ராஜா அண்ணா. நீங்க அப்படிங்கிறா வாசுதேவன். அட இப்பயே பள்ளத்தையில வாசுதேவா. சின்னத்தம்பி அண்ணா வாங்க வாங்க. அம்மு பாப்பா காலை வணக்கம், டீ காப்பி குடிச்சியா? சின்னத்தம்பி அண்ணா, நான் பல்லு தேய்ச்சேன், டீ காப்பி குடிச்சேன், சோத்துக்கு தீபத்தை வச்சு சோறு வந்துகிட்டு இருக்கு. நீங்க டீ காப்பி குடிச்சிங்களாண்ணா? சோசப்பு வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம சோபனா. சூப்பரு சின்னத்தம்பி அண்ணா, நன்றி நன்றி. சரி சோபனா அப்படிங்கிறாங்க ராஜா. சோபனா மேடத்துக்கு இப்போதான் நான் இப்போதான் கண்ணுக்கு தெரியும் போல, அப்படிதானே சோபனா மேடம்